ஹாய், அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 24வது பகுதியில் வந்து என்ன கடைசியாக பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் படிப்பை வந்து அம்மா பாதியில் நிப்பாட்டிட்டு வேலைக்கு அனுப்புகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. அதை வந்து நான் தோழிகள்கிட்ட சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லைல்ல, நாங்கள் வந்து அம்மாட்ட பேசி பார்க்குறோம், நீ எதாவது நினச்சும் வருத்தப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது எனக்கு தைரியம் சொல்லி அனுப்புதுங்க. அப்போ அது வரைக்கும் நான் வந்து 24வது பகுதியில் சொல்லியிருந்தேன். சரி வாங்க, நான் மீண்டும் ஸ்கூலுக்கு போகிறேனா அல்லது வேலைக்கு போகிறேனா அப்படின்றத நம்ம 25வது பகுதியில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டுங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சுங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட சேர்த்து 5 பேர். நாங்கள் 5 பேர் தான் எப்போவுமே ஒரே இடத்துல சுற்றி திரிவோம். அப்போ அந்த பிள்ளைய 4 பேர் எங்கள் வீடு தேடி வந்துடுச்சுங்க. வந்த உடனே நானும் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உடனே எங்கள் அம்மாவும் சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை வந்து இன்னும் 2 வருஷம் மட்டும் படிக்க வைங்க, நாங்களும் வந்து 2 வருஷம் தான் படிப்போம், அதுக்கப்புறம் படிப்பு எங்கள் வீட்லேயே நிப்பாட்டிடுவாங்க, +2வாவது படிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. நாங்களும் 2 வருஷம் தான் படிப்போம் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா அக்காவுக்கு, உங்கள் அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போன வருஷம்தான். இப்போ அடுத்ததாக வந்து 10 முடிக்கட்டும்ன்ட்டு நான் இருந்தேன். இந்த வருஷம் 10 முடிச்சிட்டாங்க. அடுத்து வேலைக்கு போகணும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குப்பா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் நல்லபடியாக படிங்க, இவருக்கு 10 போகுதும், எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களும் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா குடும்ப கஷ்டம் அந்த மாதிரி ரொம்ப 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 கஷ்டமான ஒரு குடும்பத்தில் இருக்கோம் நான். அதனால் வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலையை அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு, சரி இல்லை, இதுக்கு மேலே நம்ம வந்து அம்மாவை கட்டாயப்படுத்த முடியாது, நீ அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் என்னை வந்து பெரிய மனசு இல்லாமல் பிரிஞ்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுத்தாங்க வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் தாய்மாமா ஒய்ஃபு, இந்த பக்கம் பெரிய மாமா அக்கா, அவங்க என்ன சொன்ன, அக்கா வந்து பேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. விஸ்வநாதபுரம் அப்படின்ற இடத்துல பேக் கம்பெனியில் அக்கா தச்சுக்கிட்டு இருக்காங்க, பேக் தைப்பாங்க. அங்கே வேலைக்கு சேர்க்குறதா எங்கள் அம்மா வந்து அவங்கள்ட்ட சொல்லி வேலை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து டைப் கிளாஸ் போனேன்னு சொன்னேன்னா, அது என்ன ஆகிப்போச்சு, அந்த 1 மாதம் மட்டும், அந்த லீவு மட்டும்தான் அந்த டைப் கிளாஸே நான் போனேன். அதுக்கப்புறம் நான் போகல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பேக் கம்பெனிக்கு அக்காவுக்கு கூட, அங்கே அக்கா அவங்களுக்கு வந்து வீடு பக்கம், ஆலங்குளத்தில் தான் அவங்க வீடு, அவங்களுக்கு விஸ்வநாதபுரம்ன்றது ரொம்ப பக்கம். ஆனால் நான் இருக்கிறது தல்லாகுளத்துலேருந்து விஸ்வநாதபுரம் போகணும்னா 7-10 ஸ்டாப்புக்கு மேலே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஸ்கூல் வழி தான் வருவேன், வழி அதுதான். எங்கள் வீட்டிலேருந்து நடந்தே வருவேன் பார்த்துக்கோங்க. விஸ்வநாதபுரம் வரைக்கும் ஒரு கூடை, ஒரு டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ளே கிடக்கும், அதை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒல்லியாக வரப்ப நான் வெடுப்பு நடப்பேன். பார்த்தீங்கன்னா எப்படி 1 மணி நேரம் குறைஞ்சது நடந்து போகணும்னா, ஆனால் வேகமாக நடப்பேன். இப்படியே நடந்து போயிட்டு அங்கே போய் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர்களுக்கு ஹெல்ப்பு தான் நானும் என்ன மாதிரி இன்னொரு பிள்ளை, அந்த பிள்ளையும் பாதியிலே நிப்பாட்டிச்சு போல, அந்த பிள்ளையும் நானும் ஹெல்ப்புக்கு வேலைக்கு இருக்கோம். முருகேஸ்வரி அந்த பிள்ளை, அதுவும் நான் தான் இருக்கோம். என்னென்னா டீ கீழே போட்டு தருவாங்க ஓனரம்மா, அதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கணும், அந்த கம்பெனியை கூட்டணும், அப்புறம் வந்து கட் பண்ணி கொடுக்கணும். அதாவது தச்சு வர பீஸ் எல்லாம் ஜாயிண்டாக வரும், அதை நம்ம கட் பண்ணி அடுக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து அங்கனப்புல அந்த பிள்ளை உட்காந்து அதே மாதிரி கட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஹெல்ப்பு தான், டெய்லர்களுக்கு ஹெல்ப்பாக வந்து நாங்கள் வேலை பார்க்குறோம்.
நானும் அந்த முருகேஷ் பிள்ளைலாம் ஒரே வயசு தான், சின்ன வயசு தான். நாங்கள் 2 பேருமே பாதியில் படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு 6 மாத காலம் நான் வந்து வேலை பார்த்தேன். அப்போ 6 மாத காலம் வேலை பார்க்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு வந்து லேட் ஆயிடுச்சு. அங்கே வந்து 6 மணிக்கு கம்பெனியில் விடுவாங்க. விட்ட உடனே ஒரு 2 சந்து வளைஞ்சு வந்தோம்னா பஸ் ஸ்டாப் வரும். பஸ் ஸ்டாப்பு கிட்ட வந்து அந்த இது பேக் கம்பெனி கிட்ட பஸ் ஸ்டாப்பு. அங்கே வந்து நின்று பஸ் ஏறி வருவேன். சாயந்தரம் நான் எப்பயுமே நடந்து வீட்டுக்கு போக மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அவங்க விடுறதே 6 மணி ஆயிடுமா. அப்போ எங்கள் வீட்டுக்கு போக 7, 8 மணி ஆயிரம், இருக்குக்குள்ளே போக முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு வந்து பஸ்ஸில் போயிருக்கேன். வீட்டுக்கு வந்து பஸ்ஸு தான். இப்போ ரெகுலராக அதே ஃபாலோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பஸ்ஸு வரவே இல்லை. ஏதோ ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. எனக்கு சரி வரந்தரில்ல. நான் அந்த கூட்டமாக நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். பஸ்ஸு வர்றதே கூட்டமாக தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கூட்டம். பார்த்தா எல்லாமே பயங்கர கூட்டம். எப்படிடா அந்த பஸ்ஸில் ஏற போகிறோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே நான் வந்து ஏறிடுறேன் அந்த பஸ்ஸில் ஏறி. ஏன்னா 1 ஹவர் லேட்டு. 6 மணிக்கு வந்தது, வர வேண்டியது 7 மணிக்கு வந்துச்சு அந்த பஸ்ஸு. இப்போ 1 ஹவர் லேட். 1 ஹவருக்கு வந்து ஆளு கூடிடுவாங்கள்ல. பயங்கர ரஸ்ஸு. அப்படியே என்ன பண்ணிட்டேன், அந்த பஸ்ஸிலே இடிச்சு பிடிச்சி மேலே ஏறியாச்சு. ஏறி நான் வந்துக்கிட்டு இருக்கு பாதி தூரம். பாதி தூரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்கேன் போல. இந்த ஆள் என் பின்னாடி நின்றுட்டு மேலே உரசிக்கிட்டே வரான். அப்போ என்ன ஆகுதுன்னா, உரசிக்கிட்டே வரவும் எனக்கு வந்து அந்த ஆள் வாடை தாங்க முடியலை எனக்கு. ஏன்னா பஸ்ஸு வந்து பயங்கர கூட்டம், எல்லாம் நெட்ஸு, கால் வைக்க இடம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நெரிசலான இடம். பார்த்தா இந்த ஆளு உரசிக்கிட்டே வரான். வாடை அதுக்கு மேலே எனக்கு கொமட்டுது கிடந்து. பக்கத்தில் நிற்கிறான்னா வாடை தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணேன், நேரம் ஆக ஆக எனக்கு அழுக வந்துச்சு. அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்கேன். பஸ்ஸுக்குள்ளேயே அழுதுகிட்டே நிற்கிறேன். நின்றுக்கிட்டே பஸ்ஸு போயிட்டுருக்கா, அழுதுகிட்டே நிற்கிறேன். யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது, யாரையுமே நமக்கு தெரியாதவங்க அந்த பஸ்ஸில் இருக்கவங்க பூரா. அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஒவ்வொன்னு அழுதுகிட்டே மாறேன், கண்ணீரை தொடச்சிக்கிட்டு. அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒருத்தவங்க வந்து ஆங்கிலேயர் அம்மா, வெளிநாட்டுக்காரவங்க, வெள்ளைக்காரம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க, என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அழுகிறத வந்து அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. பஸ்ஸும் போய்கிட்டே இருக்கு. என்னை கவனிக்கிறாங்க, அப்புறம் அந்த பக்கமாக பார்த்துக்கிறாங்க, அப்புறம் என்னையும் கவனிக்கிறாங்க. அப்படியே ஜன்னல் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அம்மாவும் அப்படியே பண்ணுது, நானும் அழுகுறேன். அழுதுகிட்டே அந்த அம்மாவை கவனிக்கிறேன். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே வேறு யாருமே என்னை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பயங்கர ரஸ்ஸு. எப்போலாம் வீட்டை ஸ்டாப்பை விட்டு வீட்டுக்கு ஓடுவோன்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்போது என்னால் வெளியே சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே வர்றேன். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்க்கலாமா, அந்த ஆங்கிலேயர் அம்மா அடுத்த வினாடி அவங்க எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுவரைக்கும் எனக்கு வீடியோக்கு ஒரு 40 பேர் 50 பேர் தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வந்து ஐடி மாற்றிருக்கேன், வேறு யாரும் நினைக்காதீங்க. மலர் ராஜா அப்படின்ற ஐடி. மாமா ஃபோட்டோ என் ஃபோட்டோ தான் இருக்கும். என் ஃபோட்டோ இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த ஐடி வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோ நான் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்கும் எனக்கு வேணும். மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்கள் ஆசீர்வாதமும் வேணும், உங்களோட ஆதரவும் எனக்கு வேணும். மக்களே, எனக்கு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 26வது பகுதியில் மீண்டும் ஒரு உண்மை சம்பவம், அதாவது இந்த பகுதியில் என்ன அடுத்தது நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போமா? ஓகே, நன்றி, வணக்கம்.